ரேஷன் கடை தேர்வாளர்களுக்கு வணக்கம். ரேஷன் கடை தேர்வாளர்களுக்கு ஒரு புதிய அப்டேட் ஒன்று வெளியாகிருக்கு. அதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ரேஷன் கடை தேர்வாளர்களை பொறுத்தளவுக்கு எப்போ தான் எங்களுக்கு செலெக்ஷன் பட்டியல் வெளியாகும் அப்படின்னு ஒரு புறம் காத்துட்ருக்காங்க. சரி, ஓகே, அது ஒரு புறம் இருக்க, கூட்டுறவுத்துறை அமைச்சர் பார்த்திங்கன்னா சட்டமன்றத்தில் பேசியிருந்தார். 3553 காலி பணியிடங்கள் எப்போது நிரப்பப்படும், எதன் அடிப்படையில் நிரப்பப்படும் அப்படின்ற மாதிரி அவர் பேசியிருந்தார். அதை பற்றியும் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரி, ஓகேங்க. அதாவது சமீபத்தில் வெளியான இந்த ஒரு நியூஸ் பேப்பரில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்துட்டு, கூட்டுறவுத்துறை அமைச்சர் என்ன சொல்கிறாரு, எப்போ பார்த்தீங்கன்னா கட்டுனர் மற்றும் பேக்கருக்கான அந்த ஒரு ரிசல்ட் வெளியாகும், அதில் என்னெல்லாம் இப்போ தாமதமாயிட்டு இருக்கு, என்ன காரணம் அப்படின்றத கூடுதலாக நம்ம பார்த்துடலாம். அதற்கு முன்பாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ரேஷன் கடை தேர்வுகளுக்கு எந்த ஒரு அப்டேட் வெளியானாலையும் அதை நான் உங்களுக்கு உடனுக்குடன் கொடுக்க முடியும். அதனால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா காலி பணியிடங்களை பொறுத்தளவுக்கு 13,266 காலி பணியிடங்களை நிரப்பணும் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. நம்மளுடைய கூட்டுறவுத்துறை அமைச்சர் சொல்லியிருந்தாங்க. அதில் எவ்வளோ காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 9,913 காலி பணியிடங்கள் ஆல்ரெடி நாங்கள் ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 9,913 காலி பணியிடங்கள் ஃபில் பண்ணிட்டோம். பேலன்ஸ் இருக்கக்கூடிய 3,353 காலி பணியிடங்களையும் நாங்கள் நிரப்ப போகிறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதை இன்னும் கொஞ்சம் அந்த நியூஸ் பேப்பரில் என்ன தெளிவாக கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். மாநில கூட்டுறவு ஆள் சேர்ப்பு நிலையம் மூலமாக கூட்டுறவு சங்கங்களில் உதவியாளர் பணியிடங்கள் நிரப்பப்படுகிறது. விலை, அதாவது நிலையம் விலை கடைகளில், அதாவது கூட்டுறவு இருக்கு இல்லையா, அதனுடைய கட்டுனர் போன்ற பணியிடங்களுக்கு நிரப்பப்படுதான். இது ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும். இது மாநில கூட்டுறவு ஆள் சேர்ப்பு மூலமாக தான் இந்த கட்டுனர், பேக்கர் அப்படி போன்றது எல்லாமே சேர்க்குறாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதை ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்காங்க. இது ஃபஸ்ட் லைன் அதான் கொடுத்துருக்காங்க, ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்காங்க. இதை தவிர தமிழ்நாடு பணியாளர் தேர்வு வாரியம் மூலமாக ஆட்கள் தேர்வு செய்யப்படுகின்றன. கூடுதலாக பார்த்தீங்கன்னா இதுவரை தமிழ்நாடு பணியாளர் தேர்வு வாரியம் மூலமாகவும் பார்த்தீங்கன்னா ஆட்கள் சேர்த்திருக்கோம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதன் அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா 9,913 பேரை நாங்கள் சேர்த்திருக்கோம். இன்னும் கூடுதலாக இந்த 3,353 பேரை நாங்கள் எடுக்க போகிறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இன்னும் அதிகபட்சமாக இன்னும் சில தினங்களில் அதுக்கான முக்கிய அப்டேட் வெளியாகும் அப்படின்றதையும் சொல்லியிருந்தாங்க. சரி, ஓகேங்க. இதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த கூடுதலான தகவல் பார்க்கும்போது கட்டுனர் மற்றும் பேக்கர் இருக்காங்க இல்லையா, கட்டுனர் மற்றும் பேக்கர்களுக்கான இந்த காலி பணியிடங்களுக்கு ரிசல்ட் எப்போ தான் வெளியாகும் அப்படின்னு ரொம்ப நாளாகவே காத்துட்ருக்காங்க. சீக்கிரமாக கொடுங்கயா, நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் நாங்கள் அடுத்து பார்த்திங்கன்னா அந்த செலெக்ஷன் பட்டியலில் கொடுத்ததுக்கப்புறம் இன்டர்வியூலாம் நாங்கள் அடுத்தடுத்து எங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு பங்களிப்பாக இருக்கும் அப்படின்னு ரிசல்ட்டுக்காக காத்துட்ருக்காங்க. ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு நீங்கள் பார்த்திங்கன்னா நல்லாவே ரிசல்ட் பண்ணியிருக்கீங்க. அதாவது பார்த்திங்கன்னா இந்த இன்டர்வியூவில் நீங்கள் நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரிசல்ட்லேயும் பார்த்திங்கன்னா ரிசல்ட்லேயும் நமக்கு நல்லதாகவே கிடைக்கும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய 12th மார்க்கின் அடிப்படையிலையும் இன்டர்வியூவில் நீங்கள் எப்படி எடுத்திருக்கீங்க மார்க் அப்படின்ற அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரிசல்ட் வெளியாக போகுது. இந்த 3,353 காலி பணியிடங்களுக்கு தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் 12th எடுத்த மார்க் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா கூடுதலாக இன்டர்வியூ எடுத்த மார்க் தான் உங்களுடைய தலையெழுத்தை நியமனம் பண்ண போகுது. இடஒதுக்கீடு அடிப்படையில் கூடுதலாக பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடு, இந்த இடஒதுக்கீடு, இந்த 3 அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ரிசல்ட்டை நம்ம எதிர்நோக்கி காத்துட்ருக்கலாம். இந்த ஒரு ரிசல்ட்டை பொறுத்தளவுக்கு மாவட்ட வாரியாக வெளியிடுவோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. தனித்தனியாக தான் ரிலீஸ் ஆகும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 மாவட்டங்கள் ஒன்று சேர்ந்து வெளியிடுவாங்க, அல்லது ஒரு 10 மாவட்டங்கள் ஒன்று சேர்ந்து வெளியிடுவாங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மாவட்ட வாரியாக வெளியிடுவோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய மற்ற மாவட்டங்களை காட்டிலும் ஒரு 6 மாவட்டங்களுக்கு கூடுதலான அப்டேட்டே கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் என்ன அப்படின்றத கண்டிப்பாக சொல்கிறேன். கூடுதலான அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்போ நாங்கள் ரிசல்ட்டை வெளியிட போகிறோம் அப்படின்ற மாதிரி எல்லா தகவலுமே பார்த்திங்கன்னா ஒரு 6 மாவட்டங்களுக்கு சொல்லியிருந்தாங்க. மற்ற மாவட்டங்களுக்கு எந்த ஒரு அப்டேட்டுமே கொடுக்கல அப்படின்றது தான் நிதர்சன உண்மை. சரி, ஓகே. அந்த 6 மாவட்டங்களை தாண்டி வேறு ஏதாவது முக்கிய அப்டேட் இருக்கான்னு பார்த்தா இன்னும் கூடுதலான சொல்லியிருக்காங்க. இந்த JRS
ஜேஆர்எஸ் ஆஃபீஸர் கூட வந்து பார்த்திங்கன்னா விரைவில் வந்து இதுக்கான ரிசல்ட் வெளியாகும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. அனைத்து மாவட்டங்களுக்கும் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களும் வெளியாக சொல்லியிருக்காங்க. இது சம்மந்தப்பட்ட அமைச்சர் வந்து அதே சொல்லியிருக்காரு. கூடிய சீக்கிரம் அதாவது சொன்னேன் இல்லையா, கூட்டுறவுத்துறை அமைச்சர் இது அவருமே வந்து பார்த்திங்கன்னா கூடிய விரைவில் வந்து நாங்கள் வந்து வெளியிட போகிறோம், காலி பணியிடங்களை ஃபுல்லாக வந்து நாங்கள் நிரப்ப போகிறோம். இந்த 13,000 பேருக்கு வந்து அந்த காலி பணியிடங்கள் இருக்கு இல்லையா, கிட்டத்தட்ட 14,000 பேர் சொல்லலாம். இந்த 14,000 காலி பணியிடங்களை வந்து நாங்கள் கூடிய விரைவில் நாங்கள் வந்து அதுக்கு சம்மந்தப்பட்ட துறையில் வந்து நாங்கள் அனுமதியானது வழங்கிட்டோம் அப்படின்ற அனுமதி வழங்கியிருக்கோம் அப்படின்ற மாதிரி கூட்டுறவுத்துறை அமைச்சர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அதனால் தேர்வாளர்களை பொறுத்தளவுக்கு ரிசல்ட்டுக்கு ரொம்பலாம் வந்து நீங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு தேவையில்லை. குறைந்தபட்சமாக இந்த வாரத்தின் இறுதிக்குள்ளார இந்த வந்து ரிசல்ட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். பட்டியல் தயார் நிலையில் இருக்குது அப்படின்றத சொல்லிட்டாங்க. அதாவது ஆட்களை வந்து நாங்கள் ஆல்ரெடி ரெடி பண்ணிட்டோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி வந்து பட்டியல் வந்து தயார். அதாவது பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் வந்து அந்த பட்டியலில் இடம் பிடிப்பாங்க அப்படின்றது எல்லாமே நாங்கள் எடுத்து வச்சுட்டோம். மேல் இடத்துல உத்தரவு கொடுத்தா போதும் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. ஸோ அமைச்சருமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உத்தரவு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா இன்னும் ஒரு வாரங்களில் வந்து இந்த கட்டணம் மற்றும் பேக்கருக்கான ரிசல்ட்டை வந்து நம்ம 100% எதிர்பார்க்கலாம். ஸோ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அடிப்படையில் வந்து அதாவது பார்த்திங்கன்னா இந்த ஆர்டர் இருக்கு இல்லையா, யார் யார் வந்து தேர்வாயிருக்காங்க அப்படின்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு வாரம் தான். ஸோ கூடுதலாக வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பி அதிகாரிகள் கூட வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து கால் பண்ணி பேசியிருந்தாங்க. என்னங்க அப்போ ரிசல்ட் வெளியாகும், என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, நாங்கள் வந்து எல்லாமே முடிச்சிட்டோம், இந்த இன்டர்வியூ எல்லாம் முடிச்சிட்டோம், அதுபோல் வந்து உங்களுடைய மார்க்கெல்லாம் செக் பண்ணிட்டீங்க, எல்லாமே பண்ணிட்டீங்க, எங்களெல்லாம் செக் பண்ணி முடிச்சிட்டிங்க. அப்படின்னும் போது ஏன் வந்து இன்னும் அந்த ரிசல்ட் வெளியே ஃபைனல் ரிசல்ட் வெளியாக தாமதம் ஆகிட்டுருக்கு அப்படின்னு கேட்டதற்கு டிஆர்எஸ் அதிகாரிகள் கூட வந்து கண்டிப்பாக இப்போ தேர்வாளர்களுக்கு பதிலளிச்சுக்கிட்டு இருக்காங்க. எந்த ஒரு காரணமும் முன்னாடி வந்து சொல்லாமல் இருந்தாங்க. கடந்த போன மாதங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கால் பண்ணி கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கால் எடுக்காமல் இருப்பாங்க அல்லது வந்து பதில் கொடுக்காமல் இருந்திருப்பாங்க. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. டிஆர்எஸ் அதிகாரிகள் வந்து நீங்கள் கால் பண்ணி கேட்டால் என்ன நடக்குது அப்படின்றத சொல்லிடுறாங்க. சரி, ஓகேங்க. அதிகபட்சமாக 6 மாவட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா விரைவில் வந்து ரிசல்ட் வந்து வெளியிடுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது என்னென்ன மாவட்டங்கள் அப்படின்றத இன்னும் சொல்லாமல் இருக்காங்க. முதன்மையாக ஒரு 6 மாவட்டங்கள் வெளியாகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. தேர்வில் பொறுத்தளவுக்கு இந்த வாரத்தின் இறுதிக்குள்ளார நம்ம ரிசல்ட்டை எதிர்பார்க்கலாம். ஸோ நியூஸ் பேப்பரில் கூட வந்து பார்த்திங்கன்னா அதுதான் சொல்லியிருக்காங்க, அமைச்சரும் அதான் சொல்லியிருக்காரு. ஸோ எல்லோருமே விரைவில் வந்து அந்த ஒரு ரிசல்ட்டை எதிர்நோக்கி காத்துட்ருக்கலாம். ஸோ தேர்வாளர்களை பொறுத்தளவுக்கு வேறு எதுவும் கூடுதல் தகவல் இருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபைனலாக ஒன்று சொல்கிற விஷயம் ஒன்று இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் நம்ம பேசுனது உங்களுக்கு புரியல அப்படின்னா கடைசியாக வந்து ஒரு 2 நிமிஷத்தில் சுருக்கமாக சொல்லி முடிப்போம். அது வந்து நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். இவ்வளோ நேரம் பேசுனது புரியல அப்படின்னா நீங்கள் இந்த கடைசி 2 நிமிஷத்தை நீங்கள் வந்து பார்த்தாலே போதும், நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றத புரிஞ்சிடும். ஸோ 3353 காலி பணியிடங்களை வந்து இப்போ நிரப்ப போகிறாங்க, விரைவில் நிரப்ப போகிறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து அமைச்சரை வந்து பதில் சொல்லியிருக்காரு. அதை தான் வந்து இந்த நியூஸ் பேப்பர் கட்டிங்கெலாம் நான் வந்து உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா 13,266 காலி பணியிடங்கள் வந்து பார்த்திங்கன்னா காலி பணியிடங்கள் நிரப்பப்படாமல் இருந்தது. அதில் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா 9,913 காலி பணியிடங்களை வந்து நாங்கள் நிரப்பிட்டோம். கூடுதலாக இந்த 3,353 காலி பணியிடங்கள் நிரப்ப போகிறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. விரைவில் அப்படின்றத அமைச்சர் வந்து தெளிவாக சொல்லியிருக்காரு. கட்டுனர் பேக்கர் காலி பணியிடங்களை பொறுத்தளவுக்கு ரிசல்ட் இந்த வாரத்தின் இறுதிக்குள்ளார எதிர்பார்க்கலாம். அவங்களுடைய மார்க் இருக்கு இல்லையா, செலெக்ஷன் பட்டியலை பொறுத்தளவுக்கு 12th மார்க் அது இன்டர்வியூவில் எடுத்த மார்க் இடஒதுக்கீடு அடிப்படையில் வந்து ஃபைனல் ரிசல்ட் வந்து வெளியாகும். ஸோ தேர்வாளர்களை பொறுத்தளவுக்கு அந்த ஃபைனல் வந்து ரிசல்ட்டுக்கு வந்து தயாராகலாம். இன்னும் ஒரே ஒரு வாரம் தான் இருக்குது, கண்டிப்பாக தேர்வாளர் ரெடியாகலாம். பட்டியல் தயார் நிலையில் இருக்குது. அமைச்சர் வந்து உத்தரவு கொடுத்தா போதுனாங்க. அமைச்சர் வந்து ஆல்ரெடி உத்தரவு கொடுத்துட்டாரு. ஸோ அமைச்சர் வந்து உத்தரவு கொடுத்தனாலேயே தாமதமாகுவதற்கு வாய்ப்புகளே கிடையாது. இன்னும் ஒரு வாரங்களில் எதிர்பார்க்கலாம். டிஆர்பி அதிகாரிகள் கூட நீங்கள் கால் பண்ணி கேட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பதில் சொல்கிறாங்க. கடந்த நாட்களை வச்சு பார்க்கும்போது இன்னும் ஒரு 6 மாவட்டங்களுக்கு ஒரு வாரங்களில் வந்து அதிரடியாக வந்து ரிசல்ட் வெளியாக போகுது. ஸோ தேர்வாளர்களை பொறுத்தளவுக்கு தயார் நிலையில் இருங்க. என்ன சொல்ல வரணுமோ அதை வந்து நான் உங்களுக்கு ஃபுல்லாக சொல்லிட்டேன். கடைசியாக சுருக்கமாக சொல்லணும் அப்படின்றதையும் நான் சுருக்கமாக சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இது போல் பல வீடியோ பார்க்க மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது போல் பல வீடியோ வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். நன்றி நண்பா, நன்றி நன்றி நன்றி. முக்கியமாக இன்னும் ஒரு சின்னதாக ஒரு தகவல் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதையுமே வந்து சொல்லிடலாமே. அதாவது பார்த்திங்கன்னா அமைச்சர் கருப்பையன் அவர் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த கூட்டுறவு துறை பணியாளர்களுக்கு வந்து பேசியிருந்தார். அதில் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே வந்தாங்க ஒளிவு முறையமாக வந்து பண்ண போகிறது கிடையாது, எல்லாமே வெளிப்படையாக தான் நடக்க போகுது. கூடிய விரைவில் வந்து நாங்கள் வந்து இந்த பட்டியலை வந்து ரிசல்ட்டை வந்து நாங்கள் கம்ப்ளீட் பண்ண போகிறோம் அப்படின்றத சொல்லியிருந்தாங்க. ஆல்ரெடி இதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது பார்த்திங்கன்னா கடந்த ஆண்டுகள் வந்து இந்த ரேஷன் கடை தேர்வாளர்களுக்கு வந்து கட்டுனர் மற்றும் பேக்கர் காலிப்பணிகள் நிரப்புறாங்க அப்படின்னா எப்படா தகவல் வெளியாகும்
அப்படின்றத நம்ம எதிர்நோக்கி காத்துட்ருப்போம். எந்த ஒரு அப்டேட்டும் வெளியாகாமல் திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 மாவட்டங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்டாக வெளியிட்டிருப்பாங்க. அந்த ரிசல்ட்டில் பார்த்திங்கன்னா நம்ம பேரில் வரும் அப்படின்னு நம்ம வந்து காத்துட்ருப்போம். ஆனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன காரணமே தெரியாமல் நம்ம கேன்சல் ஆகிருப்போம். ஆனால் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி சின்ன சின்ன பயம் கூட உங்களுக்கு இருக்காது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக நீங்கள் தேர்வாளர்களே தயாராக இருக்கலாம். நம்ம செலெக்ஷன் பட்டியல் நம்ம வந்து அதாவது இந்த 12th மார்க்கு, இன்டர்வியூவில் எடுத்த மார்க் இதெல்லாம் வந்து நம்ம பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம தேர்வாயிரும். அமைச்சர் கருப்பன் அவர்கள் கூட வந்து அதான் சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக வந்து இந்த 3353 காலி பணியிடங்கள் வந்து தேர்வர்கள் வந்து தேர்வெடுக்கப்படுவார்கள். இதுக்கு மேலே கூட வந்து கண்டிப்பாக ஒரு 50 காலி பணியிடங்கள் கூட சேர்க்கப்படலாம் அப்படின்ற மாதிரி வந்து கூடுதலாலாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கான தகவல் கூட வெளியே இருக்குது, பார்க்கலாம். ஸோ தேர்வுகளை பொறுத்தளவுக்கு தயார் நிலையில் இருங்க. அடுத்தடுத்த அப்டேட்டில் நம்ம வந்து பார்க்கலாம். முக்கியமாக இதுதான் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேர்வாயிடும் அப்படின்றத எதிர்நோக்கி காத்துட்ருக்காங்க. எழுதுனது கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7 லட்சம் பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு தேர்வுக்கு தயாராக இருக்காங்க. எதுக்கு 3353 காலி பணியிடங்களுக்கு கிட்டத்தட்ட 7 லட்சம் பேர் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்வியூயை அட்டன் பண்ணக்கூடிய அந்த ஒரு சூழலானது ஏற்பட்டிருந்தது. சரி, ஓகேங்க, பார்ப்போம். மாவட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா 50,000 60,000 70,000 பேர் சொல்லிட்டு கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் குறைந்தபட்சம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு வேலைக்காக வந்து அப்ளை பண்ணி அதில் இன்டர்வியூலாம் பயங்கரமாக வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க, இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தாங்க. பார்க்கலாம். 3353 காலி பணியிடங்களுக்கு கூடுதல் காலி பணியிடங்கள் ஏதாவது சேர்க்கப்படுதா அப்படின்னு 50லிருந்து 100 வரை ஏதாவது சேர்க்கப்படுதா, இல்லை அதுக்கு மேலே வந்து கடந்த முறைலாம் வந்து 400 வேகன்சிலாம் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க வேறு ஒரு தேர்வுக்கெலாம். ஸோ அது மாதிரி வந்து இதுக்கும் இன்க்ரீஸ் பண்ணாங்களா அப்படின்னு தான் பொறுத்திருந்து பார்க்கலாம். இது போல பல வீடியோக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. நன்றி நண்பா.